நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் நமக்கு இன்னொரு வீடு புதுசாக ஒரு வீடு வந்திருக்கு. ஸோ அதான் பார்க்க வந்திருக்கோம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 4.5 சென்ட் ஏரியா. ஸோ போர்ட்டிகோ நல்லா நமக்கு பெரிய ஒரு போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கேப் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் செடி எதுவும் வைக்கிறனாலும் இந்த சைடில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீட்டை சுற்றி வர மாதிரி நல்ல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கும். வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டில் பார்க்க போகிறது பார்க்குறது நம்ம இந்த வீட்டோட ஹால் தான். ஸோ இதுதான் அந்த வீட்டோட யூனிட் ஏரியா. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு பெட்ரூம். ஸோ அடுத்தபடியாக அந்த வீட்டோட கிச்சன் நம்ம பார்க்கலாம். ஸோ எங்கேயுமே கபோர்டு ஒர்க்கு, வாட்டர் ஒர்க்கு எல்லாமே நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஏத்தால நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப பக்கம் தான் உங்களுக்கு. ஸோ இதுவுமே நமக்கு கிச்சன் ஏரியாவில் வாட்டர் ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு மாடலர் கிச்சன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ சிமிலி வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ப்ரொவிஷன் இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிச்சன்லேருந்து வெளியே வர மாதிரி பாதையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அடுத்தபடியாக நம்ம அந்த வீட்டோட மாடியில் 2 பெட்ரூம் இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ வீட்டுக்குள்ளே இருந்து மேலே மாடிக்கு போகிற மாதிரி நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஹை சீலிங் ரூஃபும் கூட நமக்கு மாடியில் நமக்கு அடிச்சிருக்காங்க. இது நம்ம மாடிக்கு வந்தோடனே ஒரு ஹால் ஏரியா மாதிரி இல்லை. ஸோ இங்கே இருந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம பெட்ரூம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த மாடியில் இருக்க ஒரு பெட்ரூம் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கேயுமே நமக்கு வாட்டர் ரூஃப் எல்லாமே பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 12x14 சைஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸு. ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பெட்ரூம் இந்த வீட்டில் இருக்காங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நமக்கு அடுத்தபடியாக இருக்க இன்னொரு பெட்ரூம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12x16 சைஸில் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே வாட்டர் ரூஃப் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதுக்குமே நமக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக வாங்க இந்த வீட்டில் நம்ம பால்கனி ஏரியா பார்ப்போம். ஸோ இது என்னென்னா உங்களுக்கு நம்ம இப்போ வெளியில் பார்க்குறது இதுதான் பால்கனி ஏரியா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல காற்று நல்லா ஜிலுன்னு சாயங்கால நேரம் நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ நல்லா சூப்பரான வீட்டை சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது. ஸோ தண்ணி நல்லா ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு ஏரியா தான் இது. ஸோ அடுத்தபடியாக வாங்க, இதுதான் மாடிக்கு நம்ம போகிற பாதை இது. ஸோ இங்கே நமக்கு ஒரு சம்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் டேங்க் இது நமக்கு இந்த வீட்டுக்கு மொத்த வீட்டுக்கும் இவ்வளோ பெரிய டேங்க் கொடுத்துருக்காங்க. தண்ணி நல்லா இருக்கும் இந்த ஏரியாவில். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்ப்போம்.